ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குட்டீஸ் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றதுக்காக ஒரு சிம்பிளான டிஷ் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பொட்டேட்டோ 65. இதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு அது தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவி எடுத்துக்க போகிறேன். தோல் இல்லாமல் சீவி எடுத்தால் தான் நமக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதை வந்து நான் கேரட் துருவுறதை வச்சு நான் துருவி எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கு துருவி எடுத்த உடனே தண்ணியில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் அது கருப்பிடிக்காமல் இருக்கும். துருவினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 2 தண்ணிக்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். இது ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தோம்னா அந்த ஸ்டார்ச் இருக்கிறதுனால நமக்கு வந்து சரியாக வராது. நல்லா 2 தண்ணி அலசி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது தண்ணியெல்லாம் நல்லா வடிகிறதுக்காக ஒரு சன்னி வச்சு அதில் வச்சிட போகிறேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு முறை நல்லா டைட்டாக பிழிஞ்சி எடுத்து இதை தனியாக வச்சிடலாம். இதை வந்து நம்ம பிழிஞ்சி எடுத்த உடனே மசாலாலாம் ஆட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுக்கு நான் ஒரு பவுலில் வந்து அந்த பிழிஞ்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இதில் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி எடுத்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக வத்தப்பொடி. ஏற்கனவே நம்ம மிளகு பொடி போட்டிருக்கோம், ஸோ வத்தப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை மல்லிச்செடி நல்லா பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு பிடிக்கும்போது தனித்தனியாக அந்த இலையெல்லாம் வராது. இப்போ இது எல்லாத்தையுமே பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்க தேவையில்லை. நமக்கு உருளைக்கிழங்குலேருந்து வர்ற தண்ணியே இது பிணையிறதுக்கு போதுமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே நமக்கு தேவையான சைஸில் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பிணைஞ்ச உடனே போட்டணும், இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ உருண்டை போட்டு வச்சது எல்லாத்தையுமே ஒரு பேனில் வந்து எண்ணெயை சூடாக்கிட்டு மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான டீ டைமுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். குட்டீஸும் வீட்டுக்கு வந்த உடனே இதை சாப்பிட கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.